ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் வாழ்வில் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கு நன்மையுடன் அமைதி நிம்மதியை தருமா? நம்மை சார்ந்தவரையும் அடுத்தவரையும் எவ்விதத்திலும் பாதிக்காதாயின் நம் பங்காரு குருவின் ஆசியுடன் நம்பிக்கையுடன் அம்முடிவை எடுங்கள். குருவின் வழிகாட்டுதலை மனதார வேண்டுங்கள். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நீங்கள் செய்யும் தொண்டுதான் உங்களை காப்பாற்றும். தூய்மையான தொண்டு எல்லோரையும் காப்பாற்றும். ஆன்மீகத்தில் செவ்வாடை தொண்டர்களுக்கு பொறுப்பு அதிகம் உண்டு. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் சக்தி கணபதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தஞ்சாவூர் மாவட்டம் திரு கண்ணபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அன்னையின் அருளும் ஆன்மீக குருவின் திருவருளும் என்றென்றும் எங்கள் அனைவருக்கு கிடைக்க அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அன்னையின் அருளால் 1986 இருந்து இந்த வேள்விப்பணி, சித்திரை பௌர்ணமி வேள்விப்பணியை எனக்கு அம்மா கொடுத்தாங்க. இந்த சித்திரை பௌர்ணமி வேள்வி தொடர்ந்து செய்கிறதுனால என்ன பலன், தொண்டு செய்வதால் என்ன பலன், தெரிந்தும் தெரியாமலும் நாம் அறிந்தும் அறியாமலும் அம்மாவின் ஆசீர்வாதத்தில் நாம் செவ்வாடை கட்டியிருக்கிறோம். இந்த செவ்வாடை கட்டி இந்த சித்திரை பௌர்ணமி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சித்திரை பௌர்ணமியால் சித்தர்களுக்கு உகந்தது. சித்தர் பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமின்னாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ எனக்கு வயது 58, 20 வயதுகளில் நான் காலேஜ் படிக்கும்போது, அப்போ அந்த நேரங்களில் தஞ்சை மாவட்டத்தில் அம்மா இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதாவது சித்திரை பௌர்ணமி தோறும் அன்னதானம் செய்து வா மகளே அப்படின்னு அருள்வாக்கில் எங்கள் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் சொல்லி, அதன் பிறகு வேள்விக்குழு பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க. அப்போ எங்கள் மாவட்டத்தில் இருந்த வேள்விக்குழு பொறுப்பாளர் சக்தி ராஜேந்திரன், இன்னொரு ராஜேந்திரன் சக்தி, அப்புறம் மாவட்ட தலைவர் சக்தி வாசன் சக்தி, இவங்கெல்லாம் அம்மாட்ட அருள்வாக்கில் கேட்கும்போது, அம்மா நீ சித்திரை பௌர்ணமியில் தஞ்சை மாவட்டத்தை இணைந்து அனைத்து தொண்டர்களோட இங்கே அன்னதானம் போடு, உனக்கு கனி வளம் இயற்கை வளம் தருகிறேன் மகனே அப்படின்னு அருள்வாக்கில் சொன்னாங்க. இதை எங்களுக்கு மாவட்ட மீட்டிங்கில் சொன்னாங்க அம்மா. அப்போல்லாம் நாங்கள் கனி வளம் இயற்கை வளம்னா, தஞ்சை மாவட்டம் முழுக்க பார்த்திங்கன்னா நெல் இருக்கும், அப்புறம் வாழை இருக்கும், மா பலா அந்த தென்னை இதெல்லாம் நினச்சிட்டு கனி வளம்னு நினச்சிட்டு நாங்கள்லாம், அதாவது எங்களை மாதிரி எங்களோட தொண்டர்கள்லாம் நினச்சி அம்மா இப்போ தான் கொடுக்க போகுது பிள்ளைக்கு, விளைச்சல் கொடுக்க போகுது, நிறையான விளைச்சல் கொடுக்கும், அதனால தான் அம்மா இயற்கை வளம் தருகிறேன், கனி வளம் தருகிறேன்னு. ஆனால் அந்த கனி வளம்ங்கிறது எங்களுக்கு தெரியாது என்ன காரணத்துன்னு. அதன் பிறகு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ONGC அப்படிங்கிற இந்திய அரசு நிறுவனமானது சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு, தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் ஆயில் நிறையா இருக்குது. அது எடுக்கணும்னா நம்ம சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், முன்னாடி MRL இருந்துச்சு, மெட்ராஸ் ரெஃபைனரி லிமிடெட், அது மூலியமாக அதை எடுக்கிறதுக்காக அதுக்கு நிறுவனம் ONGCங்கிற நிறுவனம் ட்ரில் போட்டு கொடுக்குன்ட்டு நாங்கள் 86களில் அங்கே படிச்சுட்ருக்குறோம். நாகப்பட்டினத்தில் எல்லா இடங்கள்லையும் தொலை போட்டு எல்லா
எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற சேட்டலைட் கண்டுபிடிச்சி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அந்த நிலங்களை கையகப்படுத்தி அங்கே போட்டாங்க. அப்போ அம்மா சொன்னது, இயற்கை வளம் தருகிறேன், கனி வளம் தருகிறேன் அப்படின்னா, நம்மலாம் வெளிநாடுகள்லேருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ தஞ்சை மாவட்டத்திலேயே நரிமணத்தில் அவ்வளோ ஆயில் கிடச்சி அங்கேயே மிகப்பெரிய ஒரு ரெஃபைனரிஸ் சுத்திகரிப்பு ஆலை இப்போ நாகப்பட்டினத்தில் நரிமணத்தில் மிகப்பெரிய ஆலை. அதனால் பல ஆயிரம் பேர் வேலை வாய்ப்புகள், பல சிறு நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகள் அம்மா கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு கனி வளம் இயற்கை வளம் இருக்குன்னா, நம்ம நினச்சது தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் கனி கொடுக்க நினச்சிருந்தோம். ஆனால் அது அல்லடா மகனே, இயற்கையிலிருந்து பூமியிலிருந்து என்னுடைய நிலத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆயிலை தர்றேன் அப்படிங்கிறத அம்மா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி, அது எதுக்காக நீ செய், நீ இங்கே சித்திரை பௌர்ணமி தொண்டு செய், சித்திரை பௌர்ணமியில் அன்னதானம் போடு, பல சித்தர்கள் அதனுடைய ஆசீர்வாதம் மூலமாக உனக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு அம்மா மறைமுகமாக அம்மா ஒரு கோடு தான் காட்டுவாங்க. அதில் பல அர்த்தம் இருக்கும். சொன்னால் அதனுடைய பல அர்த்தங்கள் ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும் அதில். அதன் பிறகு தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. தஞ்சை மாவட்டம் முழுக்கவும் எங்கே பார்த்தாலும் ட்ரில் போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் ட்ரெயினில் போவோம் திருவாரூர்லேருந்து, எங்கே பார்த்தாலும் ட்ரில் போட்டு ஆயில் டிட்டாக நடக்கும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அம்மாவினுடைய அளப்பெரிய கருணையினால் நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த சித்திரை பௌர்ணமி. ஆகையினால் சித்திரை பௌர்ணமியில் சாதாரண விழா இல்லை. அம்மா சொல்கிறாங்க, சித்திரை பௌர்ணமியில் நீ தொண்டு செய், சித்திரை பௌர்ணமியில் தோறும் அன்னதானம் எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதானம் தேவையான பொருள் கொடுங்குறாங்க. அவ்வளோ பெரிய கூட நிறையா, எப்போ நாங்கள் மனசை கஷ்டப்படும், நம்ம இவ்வளோ தான் கொடுக்குறாங்க அரிசி அப்படின்னு, அவ்வளோ கூட நிறையா கொண்டு எங்கள் தொண்டன் மனசை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால அம்மா அது ஒரு அற்புதமாக பண்ணா. சித்திரை பௌர்ணமி அது மட்டும் அல்ல, சித்திரை பௌர்ணமி பேர் அம்மாட்ட சொல்லாங்க, போய் கேட்பாங்களா, ஒவ்வொருத்தரும் போய் கேட்கும்போது சித்திரா பௌர்ணமியில் போய் சூடத்துக்கு பணம் கட்டு, சித்திரா பௌர்ணமி போய் நாகத்துக்கு பணம் கட்டு, சித்திராமணில் போய் கலசம் வாங்கிக்க. ஒரு சிலர் சொன்னாங்களா, இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது அம்மா என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிச்சு சக்தி, அங்கே இருக்கேன். அப்போது ஒரு சக்தி சொன்னாங்க, அம்மா 10 கலசம் 10 விளக்கம் வாங்கி வழிபாடு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சித்திரை தொண்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா அப்படின்னா, என்னடா அம்மா ஒன்று தானே 10 சொல்லுவாங்கன்னா, அதில் என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது சக்தி. சில பேருக்கு தொண்டு செய்வாங்க, சில பேருக்கு வேள்வி செஞ்சுட்டு போவாங்க. அதனால் இந்த வேள்வியின் பலன் நமக்கு அம்மா கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.